பகவத்கீதையை கோட் பண்ணுறார். யோகின கர்ம குர்வந்தி சங்கம் தியக்த்வா ஆத்மசுத்தையை. எத்தனை கொட்டேஷன் பாருங்கள். இதை பார்த்து தான் கோவிந்த பகவத்பாதர் பிரமிச்சு போகிறார். ஒரு விஷயத்தை சொல்லணும்னா அதுக்கு நிறைய ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போடணும் இல்லையா? எங்கேருந்தெல்லாமோ கொண்டு வரார். பிரம்ம வைவர்த்த புராணத்துலேருந்து சொல்கிறார், விஷ்ணு புராணத்துலேருந்து சொல்கிறார், எக்ஸப்ட் பாகவதத்துலேருந்து வருது. பாகவதம் எங்கேயுமே காணும். எனக்கு தெரிஞ்ச சாஸ்திரிகள் எங்கேயா பாகவத ஸ்லோகம் பார்த்துருக்காரா தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ஆச்சாரியால் பாகவதத்தை எங்கேயுமே கோட் பண்ணலை. ஏன் கோட் பண்ணலே தெரியாது. பாகவதம் அவருக்கு அப்புறம் வந்ததா அதுக்கு முன்னாடி இருந்ததா தெரியாது. இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் நமக்கு. ஆதிசங்கரர் தன்னுடைய உரைகளில் எங்கும் ஸ்ரீமத் பாகவதத்தை மேற்கோளாக காட்டவில்லை. ஆதிசங்கரர் காலத்தில் பாகவதம் இருந்ததா இல்லையா என்று ஒரு பெரிய கேள்விக்குறி தோன்றியிருக்கிறது. அது மட்டுமல்ல, அது வியாசரே எழுதியதாகவும் சொல்லப்படுகிறது. அதெல்லாம் ஆராய்ச்சிக்குரியது என்று அதை அங்கே வைத்துவிட்டோம்.